ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடு பார்க்கும்போதே உங்களுக்கு தோணிருக்கும். கருவாடு தொக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்டே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, கருவாடு தொக்கு செஞ்சு தர சொல்லணும். கொடுத்து சரி ஓகே செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த சன்னு வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுது. ஆனால் நல்லது தானே, காலையில் நம்ம மேலே சன் வந்து படுறது அவ்வளோ நல்லது. அதனால் அதையும் தூக்கி ஓரமாக படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் நறுக்கிட்டு இருந்தேன். ஓகே, கடாயை வச்சு எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸில் சட்டனை செஞ்சிடலாம். ஓகேங்களா? கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே நான் இந்த கொடியாக ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னும் 3 இன்க்ரீடியன்ட் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து போடுவேன். ஆல்ரெடி நான் வந்து கருவாடு க்ளீன் பண்ணி வாழைக்கருவாடு போட்டேன். க்ளீன் பண்ணி அதை வந்து சுடு தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தக்காளி 2 எடுத்துருக்கேன். நல்லா பழமாக தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதங்கி எண்ணெய் திரும்பி வரும்போது டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் தூள் செய்வாங்க அது போட்டுக்கோங்க. கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு காரம் பத்தலைன்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்ப குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கேன். அப்புறமா வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி கருவாடில் வந்து உப்பு இருக்குங்க. அதனால நான் வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டேன். புளி லைட்டாக ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து எண்ணெய் திரும்பி வரும்போது ஊற வச்சுங்க கருவாடு இருக்குல்ல, அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதில் போட்டுட்டு இது நல்லா ஒரு 4 வாட்டி வதக்கி 2 செகண்ட்ஸ் வந்து அதை மூடி போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் பிரிந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக கொத்தமல்லி கலக்க வதக்கிடலாம். அதில் டேஸ்ட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லிட்டுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன தட்டில் எடுத்து வச்சு, ஆக்சுவலாக எனக்கு கருவாடு பிடிக்காது. நான் வந்து நெத்திலி கருவாடு சாப்பிடுவேன், வாழை கருவாடு சாப்பிட மாட்டேன். எனக்கு பிடிக்காது, ரொம்ப நிறைய முள் இருக்கும். வேலை நான் தானே செஞ்சேன், டேஸ்ட் பார்ப்போம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நானே அடிக்ட் ஆகிட்டேன். எங்கள் அம்மா சாப்பிட்டு எப்படி இருக்க சொன்னாங்க. பாய்.